வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 213 திங்கட்கிழமை மே 13, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்ட பரஞ்சோதி மகான் அவர்களின் 124வது ஜெயந்தி விழா. குண்டலினி யோகத்தின் மூல குருவாக கருதப்படும் தத்துவ ஞானி பரஞ்சோதி மகான் அவர்களின் 124வது ஜெயந்தி விழா ஞானியர் தினம், அன்னையர் தினம் மற்றும் ஆதிசங்கரர் ஜென்ம தினம் என்று முப்பெரும் விழாவாக மே 12 ஞாயிறு அன்று கோயம்புத்தூர் சித்ரா சுகுணா ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் தலைமை வகித்தார். ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் அனைவரையும் வரவேற்றார். திருமூர்த்திமலை உலக சமாதான தூதுவர் குருமகன் அருளுரை வழங்கினார். பாரதி இலக்கிய செல்வர் பாரதி பாஸ்கர் சிறப்புரையாற்றினார். விழாவில் தி சென்னை சில்க் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம், நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டியும் உலக சமாதான ஆலயத்தின் அறங்காவலருமான திரு நவிலு சுப்பிரமணியம், அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா மற்றும் திரு சுகி சிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணத்தில் திரு தங்கவேலு ஐயா. ஈரோடு மாவட்ட கவுன்சிலர் நல்லூர் வட்டம் திருமதி அனுராதா அவர்களின் கணவர் திரு பத்மநாபன் அவர்கள் 4/5/2024 சனிக்கிழமை உடல்நலமின்றி இருந்து இயற்கை எய்தினார். அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா அவர்கள் ஈரோடு மாவட்டம் பூதிமடைபுதூர் ஊரில் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் உடன் சென்றிருந்தார். அடுத்ததாக கோபிசெட்டிப்பாளையத்தில் பல் மருத்துவரும் நமகோபி ஃபவுண்டேஷன் நிறுவனருமான டாக்டர் அனுப் அவர்களின் கிளினிக்கிற்கு நேரில் சென்று அவரது எண்ணற்ற சமூக செயல்பாட்டிற்காக நெஞ்சார்ந்த பாராட்டினை தெரிவித்தார். திரு தங்கவேலு ஐயாவே நேரில் வந்ததில் நெகிழ்ந்து போன டாக்டர் அனுப் தமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு விரைவில் கோபிசெட்டிப்பாளையத்தில் அனைத்து சமூக செயல்பாட்டாளர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார் என்று திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி. ஈரோடை அடுத்து நாகப்பட்டினத்தில் மாணிக்க மாணவர் முகாம். நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவில் அருகில் உள்ள நாகை கல்வியியல் கல்லூரியில் மாணிக்க மாணவர்களுக்கான வைய தலைமைக்குள் ஒருநாள் பயிற்சி முகாம் மே 12, 2024 ஞாயிறு அன்று நடைபெற்றது. காலை 10 மணிக்கு முகாமின் தொடக்க நிகழ்வாக தோப்புத்துறை மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் செல்வி மகஸ்ரீ அனைவரையும் வரவேற்றார். கல்லூரி தாளாளர் உயர் திரு சுதாகர் மற்றும் நல்லூர் வட்ட மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். சென்னை மாவட்ட மாணிக்க மாணவர் பொறுப்பாளர் கோகுலகிருஷ்ணன் மாணிக்க மாணவர் செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடினார். பின்னர் முகாமிற்காக வந்திருந்த மாணிக்க மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினர்களுக்கு மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், மற்றொரு குழுவினருக்கு செல்வன் கோகுலகிருஷ்ணன் மாணிக்க மாணவர்களின் 5 பண்புகள் பற்றி விரிவாக கலந்துரையாடினார். அதே சமயத்தில் தங்கள் பிள்ளைகளுடன் வந்திருந்த மாணிக்க மாணவரின் பெற்றோர்களிடம் நல்லூர் வட்ட மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மாணவரின் எதிர்காலம் மற்றும் செம்மை இல்லத்தின் 10 அடுக்கு செயல் திட்டம் பற்றியும் விளக்கினார். தற்போது அவர்கள் வீட்டில் எத்தனை அம்சங்கள் உள்ளது என்பது பற்றி அப்பெற்றோர்களிடம் கேட்டபோது அனைவரும் ஆர்வத்துடன் பங்கெடுத்து பேசினர். காலை இடைவெளிக்கு பின்னர் வருகை தந்த 67 மாணிக்க மாணவர்கள், 13 கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட கணிதம் எளிது என்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான போட்டித் தேர்வுகளில் கோரப்படும் கணித வினாக்களுக்கு எழுது பொருட்கள் உதவியின்றி ஆழமாக சிந்தித்து வேகமாக விடையளிக்கும் பயிற்சியினை கனரா வங்கியின் உதவி மேலாளரும் அன்பு பாரதம் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தின் பயிற்சியாளருமான திரு அருள் பயிற்சியளித்தார். இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். மதிய உணவு இடைவெளிக்கு பின்னர் நல்லூர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், மாணிக்க மாணவர் மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா மற்றும் மாணிக்க மாணவர்களான செல்வன் பாசு, செல்வன் பிரணீத் ஆகாஷ், செல்வன் கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் மாணவர்களை ஒன்றிய அளவில் 5 பிரிவுகளாக பிரித்து தனது வீடு, தனது பள்ளி, தான் வசிக்கும் கிராமம் ஆகியவற்றில் பொறுப்பெடுத்து ஒன்றிணைந்து செயல்படுவதின் அவசியம், வாரக்கூடுதல், நேரடி சந்திப்பு மற்றும் செம்மை இல்லம் பற்றி கலந்துரையாடினார்.
கல்லூரி மாணவர்களிடம் நல்லூர் வட்டத்தின் 100 துறைகள், இதில் குறிப்பாக இளைஞர் களத்தில் உள்ள துறைகளை பற்றி ஆழமாகவும் செம்மை இல்லத்தின் அவசியம் குறித்தும் திரு குட்டியப்பன் கலந்துரையாடினார். பின்னர் மாணவர்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் விதத்தில் நடன நிகழ்ச்சி இடம்பெற்றன. முகாம் நிறைவு விழாவில் கல்லூரி தாளாளர் திரு சுதாகர் அவர்கள் தற்போது வளர்ந்து வரும் காலத்தில் மாணவர்களின் தலைமை பொறுப்புகள் பற்றி முகாம் நடத்துவது மனதிற்கு நிறைவாக இருக்கிறது என்று நிகழ்ச்சியுடன் பேசினார். மாணிக்க மாணவி வாணி மகிழ்ச்சியுரை வழங்க, நல்லூர் வட்ட மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் நாட்டு வாழ்த்து பாட முகாம் இனிதே நிறைவுற்றது. நிறைவாக சத்தான உணவை உண்ண வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காக மாணவர்களுக்கு நவதானிய கஞ்சியும் கொண்டை கடலையும் வழங்கப்பட்டதுடன் எழுது பொருட்கள் அடங்கிய மகிழ்ச்சி பையும் அனைவருக்கும் வழங்கப்பட்டதாக நல்லூர் வட்டத்தின் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.